தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் ஈரோடு ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு 1000 கோடி ரூபாய் இழப்பு. 1 லட்சம் பேர் வேலை இழக்கும் ஆபத்து இருப்பதாக கவலை. இந்தியா மீது 50% வரி உயர்வை அமெரிக்கா அமல்படுத்தியதற்கு எதிர்ப்பு. தமிழ்நாட்டின் வர்த்தக நகரங்களில் போராட்டம் நடத்தப்படும் என இடதுசாரிகள் அறிவிப்பு. விஜயின் மதுரை தாவேக்க மாநாட்டுக்கு சென்று காணாமல் போன வேலூர் இளைஞர் மதன் சடலமாக கண்டெடுப்பு. அரவக்குறிச்சியில் நடந்த சாலை விபத்தில் உயிரிழந்ததாக போலீஸ் விசாரணையில் தகவல். அக்னிவீர் திட்டத்தின் கீழ் இந்திய விமானப்படையில் ஆட்சேர்ப்பு. சென்னை தாம்பரம் விமானப்படை நிலையத்தில் குவிந்த இளைஞர்கள். கேரளாவில் மதுபான பாரில் தகராறில் ஈடுபட்ட நடிகை லட்சுமி மேனன் நண்பர்களுடன் சேர்ந்து காரை மறித்து வாக்குவாதம். தகராறில் ஈடுபட்ட ஐடி ஊழியரை காரில் கடத்தியதாக லட்சுமி மேனனின் நண்பர்கள் கைது. செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவான லட்சுமி மேனன். விதவிதமான விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு செய்த மக்கள். சேலத்தில் மத நல்லிணக்கத்துடன் இஸ்லாமியர்களும் பங்கேற்ற விழா. வேலூரில் விஷப்பூச்சி கடித்து 13 வயது சிறுவன் பலி. விநாயகர் சதுர்த்திக்காக அருகம்புல் பறிக்க சென்ற போது நேர்ந்த சோகம். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்பு. இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் தரைக்காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் கணிப்பு. பீகாரின் தர்பங்காவில் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியுடன் பேரணி சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்கு திருட்டை கண்டித்து ஜீப்பில் ஒன்றாக பயணித்தனர். பீகாரில் தேர்தல் நேர்மையாக நடந்தால் பாரதிய ஜனதா கூட்டணி வெல்லாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. இந்தியாவின் வழக்கறிஞராக ராகுல் காந்தி செயல்படுவதாக பெருமிதம். அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே, நீங்கள் இன்னைக்கு இந்தியாவுக்கான வழக்கறிஞராக இருக்கீங்க. உங்களால் இந்திய மக்களுக்கு நீதி கிடைக்கும், இந்தியாவில் ஜனநாயகம் தழைக்கும். முதலமைச்சரின் பீகார் பயணம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்வது உறுதி என மத்திய அமைச்சர் எல் முருகன் உறுதி. அனில் ஏன் அங்கிள் அங்கிள் என கத்துகிறது என விஜயை கிண்டலடித்த சீமான். சிஎம் சாராக இருந்தவர் எப்படி அங்கிளாக மாறினார் என்றும் கேள்வி. அனில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். அது ஜங்கிள் ஜங்கிள் தான் கத்தணும். அதே அங்கிள் அங்கிள் கத்துது. போன மாநாட்டுல சிஎம் சாரா இருந்தவர் இந்த மாநாட்டுல எப்படி அங்கிள் ஆகும்? 2016 தேர்தலிலேயே ஜெயலலிதா தன்னை கூட்டணிக்கு அழைத்ததாக சீமான் தகவல். தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவிக்கொள்ள தயார் என்றும் பேட்டி. கேரளாவில் ராப் பாடகர் வேடனுக்கு முன்ஜாமீன் வழங்கிய உயர்நீதிமன்றம். திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாக பெண் ஒருவர் அளித்த புகாரில் கைது செய்ததற்கு தடை. காஷ்மீரில் வைஷ்ணவ தேவி கோயில் பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 33ஆக உயர்வு. மீட்பு பணிகள் 2ஆம் நாளாக தீவிரம். அமெரிக்காவில் சதையை உண்ணும் ஒட்டுண்ணி மனிதருக்கு பரவியது கண்டுபிடிப்பு. உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காவிட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதால் அச்சத்தில் மக்கள்.
அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் ஈரோடு ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு 1000 கோடி ரூபாய் இழப்பு. 1 லட்சம் பேர் வேலை இழக்கும் ஆபத்து இருப்பதாக கவலை. இந்தியா மீது 50% வரி உயர்வை அமெரிக்கா அமல்படுத்தியதற்கு எதிர்ப்பு. தமிழ்நாட்டின் வர்த்தக நகரங்களில் போராட்டம் நடத்தப்படும் என இடதுசாரிகள் அறிவிப்பு. விஜயின் மதுரை தாவேக்க மாநாட்டுக்கு சென்று காணாமல் போன வேலூர் இளைஞர் மதன் சடலமாக கண்டெடுப்பு. அரவக்குறிச்சியில் நடந்த சாலை விபத்தில் உயிரிழந்ததாக போலீஸ் விசாரணையில் தகவல். அக்னிவீர் திட்டத்தின் கீழ் இந்திய விமானப்படையில் ஆட்சேர்ப்பு. சென்னை தாம்பரம் விமானப்படை நிலையத்தில் குவிந்த இளைஞர்கள். கேரளாவில் மதுபான பாரில் தகராறில் ஈடுபட்ட நடிகை லட்சுமி மேனன் நண்பர்களுடன் சேர்ந்து காரை மறித்து வாக்குவாதம். தகராறில் ஈடுபட்ட ஐடி ஊழியரை காரில் கடத்தியதாக லட்சுமி மேனனின் நண்பர்கள் கைது. செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவான லட்சுமி மேனன். விதவிதமான விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு செய்த மக்கள். சேலத்தில் மத நல்லிணக்கத்துடன் இஸ்லாமியர்களும் பங்கேற்ற விழா. வேலூரில் விஷப்பூச்சி கடித்து 13 வயது சிறுவன் பலி. விநாயகர் சதுர்த்திக்காக அருகம்புல் பறிக்கச் சென்ற போது நேர்ந்த சோகம். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்பு. இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் தரைக்காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் கணிப்பு. பீகாரின் தர்பங்காவில் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியுடன் பேரணி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு திருட்டை கண்டித்து ஜீப்பில் ஒன்றாக பயணித்தனர். பீகாரில் தேர்தல் நேர்மையாக நடந்தால் பாரதிய ஜனதா கூட்டணி வெல்லாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. இந்தியாவின் வழக்கறிஞராக ராகுல் காந்தி செயல்படுவதாக பெருமிதம். அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே, நீங்கள் இன்னைக்கு இந்தியாவுக்கான வழக்கறிஞராக இருக்கீங்க. உங்களால் இந்திய மக்களுக்கு நீதி கிடைக்கும், இந்தியாவில் ஜனநாயகம் தழைக்கும். முதலமைச்சரின் பீகார் பயணம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்வது உறுதி என மத்திய அமைச்சர் எல் முருகன் உறுதி. அனில் ஏன் அங்கிள் அங்கிள் என கத்துகிறது என விஜயை கிண்டலடித்த சீமான். சிஎம் சாராக இருந்தவர் எப்படி அங்கிளாக மாறினார் என்றும் கேள்வி. அனில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். அது ஜங்கிள் ஜங்கிள் தான் கத்தணும். அதே அங்கிள் அங்கிள் கத்துது. போன மாநாட்டுல சிஎம் சாரா இருந்தவர் இந்த மாநாட்டுல எப்படி அங்கிள் ஆகும்? 2016 தேர்தலிலேயே ஜெயலலிதா தன்னை கூட்டணிக்கு அழைத்ததாக சீமான் தகவல். தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவிக்கொள்ள தயார் என்றும் பேட்டி. கேரளாவில் ராப் பாடகர் வேடனுக்கு முன்ஜாமீன் வழங்கிய உயர்நீதிமன்றம். திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாக பெண் ஒருவர் அளித்த புகாரில் கைது செய்ததற்கு தடை. காஷ்மீரில் வைஷ்ணவ தேவி கோயில் பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 33ஆக உயர்வு. மீட்பு பணிகள் 2ஆம் நாளாக தீவிரம். அமெரிக்காவில் சதையை உண்ணும் ஒட்டுண்ணி மனிதருக்கு பரவியது கண்டுபிடிப்பு. உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காவிட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதால் அச்சத்தில் மக்கள்.